டேய், நான் யாரு தெரியுமா? ஏட்டு ஏழுமலை. இந்த ஊருக்கு எதுக்கு மாத்திராய் வந்திருக்கேன் தெரியுமா? இந்த ஊர்ல சங்கிலியா இருக்கிறவன், மொல்ல மாறி, முடிச்சவிக்கி, 3 சீட்டு விளையாடுறவன், அவங்களை எல்லாம் பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன். அதோட இங்க கஞ்சா கடத்துறீங்களாமே, அவங்கள கண்ணா பின்னான்னு அடிப்பேன். அது மட்டும் இல்ல, பிக் பாக்கெட் அடிக்கிறவனை பார்த்தேன், பீஸ் பீஸா கிழிச்சிருவேன். எதுக்கு அப்படி வந்து விழுந்த? வேகமா வந்தனா கால் இடத்துல கீழே விழுந்துட்டேன். உனக்கு முன்னால இந்தியாவில வேகமா நடந்து வந்தவங்க எல்லாம் ஒன்னும் சாதிக்கல, மெதுவாவே நடந்து வா. வேகமா நடந்து வந்து என்ன சாதிக்க போற? அரிசி விலைய குறைக்க போறியா, இல்ல கோதுமை விலை ஏறாம பாத்துக்க போறியா? சும்மா மெதுவாவே நடந்து வாங்கடா. ஏன் சார், இந்த ஊர்ல எத்தனை நாளைக்கு இருக்க போறீங்க? ஏன் இந்த ஊர்ல நடுச்சாமத்துல பொம்பளைங்க கழுத்து நிறைய நகைய போட்டு பயம் இல்லாம என்னைக்கு நடக்கிறாங்களோ அன்னைக்கு தான் இந்த ஏட்டு ஏழுமலை வேற ஊருக்கு போவான். என்ன கடமை என்ன கடமை? ஏன் சார், ஒரு 100 ரூபாய் சில்லறை இருக்குமா? ஏண்டா, என்னைக்குடா போலீஸ்காரங்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறை இருந்துச்சு? அதுவும் இன்னைக்கு தான் மாத்தலாகி வந்திருக்காரு. அதுக்குள்ளே எப்படி 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கு அவர்கிட்ட? அப்போ இன்னும் 2 3 நாள் ஆச்சுன்னா என்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கும். நான் இது வாங்குவேன்னு அர்த்தமா? புனுகு தலையா, இருக்காத வாயிலே குத்துவேன். இல்ல, சைக்கிள் கடைக்காரன் 100 ரூபாய் சில்லறை இருக்கு, நான் கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறான், நீங்க சொன்னா கொடுப்பான். இது நியாயம். இந்த உதவியை செய்யலாம். நான் இங்க இருந்தே சொல்றேன், வாங்கிக்க. மெதுவா போ, ஒன்னும் அவசரம் இல்ல. சரிங்க சார். அண்ணே, ஒரு சைக்கிள் ஒண்ணு விடுங்க. நீ இந்த ஊர் தானே? ஆமா. தெரியாத ஆளுக்கெல்லாம் நான் சைக்கிள் கொடுக்கறது இல்ல. யாரையாவது சொல்லு, சைக்கிள் தரேன். ஏட்டையா தரமாட்டாராம். குடியா, நம்மாளுதான். ஏட்டையாவுக்கு வேண்டிய ஆளா? அத புது சைக்கிள் வச்சிருக்கேன், எடுத்துக்கிட்டு போ. சரி. அட தையல, இவர் பேர் எழுதிக்கடா. ஏட்டையா சொல்றாருல, அவர் பேர் எழுதிக்க. சரி சரி சரி. எத்தனை வாட்டி கண்ணாடி பாடா? என்னப்பா வெயில போய் களைச்சு கருப்பா வந்திருக்க? உழைக்கிறல்ல, இந்த இன்னைக்கு வருமானம் 150. 150. இதுக்கு எத்தனை கோழி வாங்குறது? போய் கையை காலை கழுவிட்டு சாப்பிடுவா. அவன் என்னைக்கு கை கால் கழுவி இருக்கான்? நம்ம பரம்பரை எப்ப கழுவிச்சு? உட்காருண்டா, வாரேன். சாப்பிட போறேனா? எனக்கு பசிக்குதே, நானும் சோறதுக்கு போறேன். தம்பி, நானும் வரேன்டா. இதுக்குள்ள மணிக்காக கட்டணம் விட யாராவது திறந்து விட்டுக்கொள்ளா? அடே ஏட்டையா, வா, வாங்க வாங்க. எப்ப திறந்து விடுன்னு சொன்னீங்களோ மீதியும் சொல்லிட வேண்டியதானே. நாயின்னு எங்க டிபார்ட்மெண்ட்லயும் நாய் இருக்கு, போலீஸ் நாய். அது திறந்து வீட்டுக்குள்ளேயும் வரும், வீட்டுக்காரங்க திறக்கிறேன்னா வீட்டுக்காரங்களை கவ்விட்டு உள்ளேயும் வரும். உள்ள இருக்க சீம பண்ணிய வெளியே அனுப்புறீங்களா, இல்ல எங்க டிபார்ட்மெண்ட் நாயா உள்ள அனுப்பிட்டுமா? நீங்க யார சொல்றீங்க? உள்ள இப்ப போச்சே 2 கால் பண்ணி அத. என்னங்க கூப்பிட்டவனு வந்துட்டீங்க? உங்களே இல்ல, அவன. டேய் பண்ணி சார், நானே வரேன் சார். என்ன சார்? ஆடா, என்கிட்ட 100 ரூபாய்க்கு சில்லறையும் கேட்டு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டியடா. இந்த மாதிரி கோக்குமாக்கு பேர் வழிய என் சர்வீஸ்ல பார்த்ததே இல்ல. அது மட்டுமா, என் பர்சையே எடுத்துட்டு போயிட்டியடா. பெரிய பர்ஸ், அதுக்குள்ள 1 ரூபா தானே இருந்துச்சு. பெரிய பர்ஸோ சின்ன பர்ஸோ, அதுக்குள்ள 10 பைசா இருந்தாலும் பர்ஸ் தான். என்ன ஏட்டையா, சைக்கிள்ங்கிறீங்க பர்ஸுங்கிறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. 100 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்க சொல்லுங்கன்னு சைக்கிள் கடைக்காரன் என்ன சொல்லிவிட்டு அங்க போய் நான் சொன்னேன்னு சைக்கிளை தள்ளிட்டு போயிட்டாமா. டேய், என்னடா பண்ண அந்த சைக்கிள்? ஐயா, அந்த சைக்கிள் 200 ரூபாய்க்கு வச்சேங்க. பழைய கடன்காரனுக்கு 200 ரூபாய் கொடுக்கலன்னா அவன் இன்னொரு போலீஸ்காரரை கூப்பிட்டு என் வீட்டுக்கே வரம்னாங்க. அட பாவி சண்டாளா, போலீஸ்கார ஏமாத்த சைக்கிள் சொல்றல. சாப்பிட்டு தம்பி, திருட்டு சைக்கிள கூட அடகு வாங்கிக்கிறாங்களா? திருட்டு சைக்கிள் மட்டும் இல்ல, சில பெரிய மனுஷங்க திருடனையே அடமானம் வச்சுக்கிறாங்க. ஆமா, இவ்வளவு பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு நீ ஏன் திருடணும்? சார், இங்கதானே இருக்கு, சொல்லுப்பா. ஐயா, இடைஞ்சல் பண்றிய? நான் சொல்றதை கேளுங்க சார். இது எங்க பெரிய அக்கா, இவங்க சின்ன அக்கா. 2 பேருக்குமே இன்னும் கல்யாணம் ஆகல. வீட்டுக்கு ஒரே அப்புறம் நான் தான். எனக்கு வேற தொழில் தெரியாது, அதனால இந்த தொழில் இறங்கிட்டேன். வேற என்ன பண்ண சொல்றீங்க? இது சின்ன பொண்ணு, கொஞ்ச நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம். உங்க அக்காவுக்கு ஏன் கல்யாணம் ஆகல? கவர்மெண்ட் உத்தியம் பாக்குறவன தான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு வர்ற மாப்பிள்ளை எல்லாம் உதறி தள்ளிருச்சு.
அதே மாதிரிதான் சின்னக்காவும் அடம் பிடிக்குது. அது என்ன சர்க்கார் உத்தியோகம் அப்படி? அவங்களுக்கு கட்டிட்டா தான் சரியா சம்பளம் வரும். பிரைவேட்ல வேலை செய்யறவங்களை கட்டிக்கிட்டா ஸ்ட்ரைக் அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டை உட்காந்து தின்னுகிட்டே இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, நான் செட்டில் பண்ணிடுறேன். எப்பா அந்த சைக்கிளை எங்க அடமான வச்ச சொல்லுப்பா, நான் திருப்பிடுறேன். அதை வைக்கல சார், வித்துட்டேன். சாபாஷ். ஆஹா, ஓஹோ, பிரமாதம். நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம். தம்பிய நல்லாவே வளர்த்து வச்சிருக்கீங்க. அடே பெரியவன், நான் சொல்றேன், இந்த மாதிரி வியாபாரம் எல்லாம் பண்ணாத. டெய்லி சில்லறை வர்ற மாதிரி வியாபாரம் பண்ணு. சரி சார். நீ செஞ்ச வேலைக்கு முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள அனுப்பியிருப்பேன். ஏதோ சிறுசுக்கா விட்டு போறேன். வர்றேன் வர்றேன் வர்றேன். என்ன 3 தடவை வரேன் வரேன்னு அவகிட்டே சொல்லிட்டு போறீங்க? உன்னை நீ வச்சுக்க, 2 பெருசுகிட்ட கொடுத்துரு. ஏன்னா அக்கா. என்ன பார்வை? என்ன அக்கா நீ? பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் மலை மேல கஞ்சா செடியை போட்டு ஹெலிகாப்டர்ல கடத்துறாங்க. நம்ம பொட்டனா போட்டாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க, சில்லறை ஆபத்தாலும் கண்டுபிடிச்சிடுறாங்க. நேத்து கொடுத்தது லைட்டா இருந்துச்சு, இன்னைக்காவது ஸ்ட்ராங்கா இருக்கும்ல. ஸ்ட்ராங் தான். அடி உட்காரு. இங்க பாருங்கடா, 2 வாத்துக வருது. வாங்கடா வாத்துகளா. எந்த வயல தவக்கலை இப்படி தின்ட்டு வரீங்க? இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. என்னோட நீங்க என்ன வாத்தியோ? போடா சொர கொடுக்க. யோ, நீ என்ன அமிதாப் பச்சன் நினைப்பா உனக்கு? குடியா சரக்க. அண்ணா, கஞ்சா குடிச்சா வளர்ந்துருவாங்கன்னு சொன்னாங்களே, நாங்க இன்னும் வளரவே இல்லையா அண்ணா? கஞ்சா குடிச்சா நீங்க வளர மாட்டீங்க, கஞ்சா தொழில் தான் வளரும். என்ன முகம் திருட மாதிரியா வர்றீங்க? செய்யற தப்பு வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் முகத்தை மூடி திருட மாதிரி வந்திருக்கேன். ஆமா, இவ்வளவு பப்ளிக்கா கஞ்சடிக்கிறீங்க, போலீஸ் தொல்லை இல்ல கிடையாதா? எதை பிடிக்கணுமோ அதை விட்டுருவாங்க, இதை பிடிக்க போறாங்களாக்கம். இப்ப 8 7 மணின்னு ஒருத்தர் இந்த ஊருக்கு இதுக்குன்னு ஸ்பெஷலா வந்திருக்காரு. அவர் பயங்கரமான கில்லாடியாச்சே. கிழிச்சாரு. நான் அவர் பாக்கெட்ல பர்ஸ் அடிச்சு அவர் சொன்னதா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டேன். இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆமா, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? பிடிக்கத்தான். சிகரெட் பிடிக்கத்தான். இந்த ஆமா, இது ஒரிஜினல் தானே? குடிச்சு பாருங்க, முற்றும் திறந்தனால ஏற்படும். உட்கார்ந்து இழுங்க. அதையும் இப்ப பாத்துருவோம். கொஞ்சம் பத்த வைக்கிறீங்க? ஏறலையே. நல்லா இழுங்க. நீ ஒரு போலீஸ்காரன், கஞ்சா விக்கிறவங்களை பிடிச்சிட்டு வான்னு சொன்னா நீங்க குடிச்சிட்டு வந்து நிக்கிறியா? நிரபராதியை விசாரிக்காமலே குற்றவாளி ஆக்க கூடாது சார். அவ விக்கிறது உண்மையிலேயே கஞ்சாவா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் சார். ஷட் அப். இதுக்கு உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? நான் எப்படி உன்னை டிஸ்மிஸ் செய்யணும்? சார் சார், அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க சார். இந்த நாட்டுல உள்ள 80 கோடி மக்களை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அவனை எப்படியும் புடிச்சே தீருவேன். ஏண்டா தம்பி, 300 400 கொண்டு வரியே, அப்படி என்னடா வேலை பாக்குற? எல்லாம் மூளைய வச்சுதாக்கா. அக்கா, நம்ம தம்பி எல்லாரும் மூளை இல்லாதவன் கையால் ஆகாதவன் திட்டுறாங்கல்ல. இப்போ நம்ம தம்பி கை நிறைய சம்பாதிச்சு வந்திருக்கு. எப்படிடா கண்ணா? ஏக்கா, இப்ப சினிமாவில சிவாஜி இருக்காரு, அவர் மூளைய வச்சு நடிச்சு பொதுமக்களை கவர்ந்து நடிகர் திலகம்னு பேர் வாங்கலையா? ஐயோ, என் ராசா, என் மகராசா சாதாரண நடிப்பா. டேய், அவர்னா எனக்கு உசுருடா. அட அதை விடு. இந்த காலத்துல இளையராஜா விதவிதமா பாட்டு போட்டு ஜனங்களை கவர்ந்து இசைஞானின்னு பேர் வாங்கலையா? அவரு ராசான்னா ராசாதான். நீ வேணா பாருக்கா, நான் ஒரு நாளைக்கு சிவாஜி மாதிரியாவும் இளையராஜா மாதிரியாவும் பேர் எடுக்க போறேன், தெரியுமில்ல? ஆடா பாவி, எதற்கு உதாரணம் சொல்றதுன்னு ஒரு விவசாயே வேணாமா? இன்னைக்கு 300, நாளைக்கு 3000, நாளைக்கு 3 லட்சம், அப்புறம் 30 கோடி. என்னடி, சின்ன பிள்ளையா இருக்கும்போது பால் கூட குடிக்க மாட்டான், தூண்டு போயிருவா. இன்னைக்கு 3000, 3 லட்சம், 3 கோடி. அடி தங்கச்சி, என்னடி எனக்கு ஒண்ணும் புரியலடி. ஐயோ, என் தம்பி பேசுற பேச்சுக்கு கைக்கு காப்பல்ல போடானா? இது இருக்கு போடுறேன். என் தம்பி என்ன தம்பிடா? ஐயோ, இன்னொரு தம்பி இல்லாம போயிட்டானே. அதுக்குள்ள நம்ம அப்பா போயிட்டாரு. இவனே தாங்களே இன்னொருத்தனா? கதவுலாம் மூடி இருக்கு, எப்படி இருந்தீங்க? நானும் மூளையை வச்சுதான் வந்தேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா? புகை நுழைய முடியாத இடத்துல எல்லாம் போலீஸ்காரன் நுழைஞ்சிருவான். என்ன சொன்ன? சிவாஜி கணேசன் இளையராஜா மாதிரி மூளையை வச்சு சம்பாதிக்க போறியா? இவங்க மட்டும் மூளையை வச்சு சம்பாதிக்கிறடா, இன்னும் சில பேர் மூளையை வச்சு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? யார் ஏட்டையா? மதுரை முனியாண்டி விலாசு, தலப்பாக்கட்டி கடை, கோனார் கடை, வேலு மில்ட்ரி ஹோட்டல், இவங்களும் மூளையை வச்சுதான் சம்பாதிக்கிறாங்க. என்ன ஒண்ணு வித்தியாசம்? சிவாஜி கணேசனும் இளையராஜாவும் மூளைய பொட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க, இவங்க தட்டுல வச்சு சம்பாதிக்கிறாங்க. அதே மாதிரி ஓ மூளையும் தட்டுல தான் வச்சு. என்னம்மா சொன்ன? தம்பியோட திறமசாலித்தனத்துக்கு கையில காப்பு போட போறீங்களோ? நீங்க ஒண்ணு உங்க செலவுல போட வேணாம். இத பாத்தீங்களா, அரசாங்க செலவுல காப்ப நானே கொண்டு வந்திருக்கேன். கேட்டையா, என் தம்பி என்ன செஞ்சான்? உங்க தம்பி செஞ்சது கொஞ்சமா நெஞ்சமா? உத்தமமான போலீஸ்காரன் என்ன
கஞ்சா குடிக்க வச்சு கதற வச்சு விட்டானே. ஏய், ஐ வில் அரெஸ்ட் யூ. ஏட்டையா அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சா? உங்களை நம்பி தானே வியாபாரத்துல இறங்கினேன். முதல்ல கீழே இறங்குடா. வாடா. நீங்க தானே சொன்னீங்க என்ன சொன்னேன்? தினசரி வருமானம் வர மாதிரியா ஏதாவது பண்ணுன்னு. அதுக்கு இந்த வியாபாரம் தான் கிடைச்சதா? வேற வியாபாரமே கிடைக்கலையா? நம்ம ஊர்ல உடனே விக்கிறது இந்த வியாபாரம் தான். டேய், உன்னை விட்டா ரொம்ப நேரம் பேசிட்டே இருப்ப. வாடா போலாம். ஐயோ ஐயோ தம்பி, ஜெயிலிருந்து தப்பிச்சுட்டியா? அந்த பாவிகளுக்கு தெரிஞ்சா உன்னை அடிச்சு நொறுக்கி விடுவாங்களே. ஐயோ, தண்டனை முடிஞ்சு வந்தாலாவது ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சுக்கலாம். இப்படி சொல்லாம கொள்ளாம வந்துட்டியாடா தம்பி. உங்க 2 பேரும் பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க என் மனசு தாங்கல. அதனாலதான் ஓடியாந்தேன். அந்த காட்டு பணிக்கு தெரிஞ்சா உன்னை கொண்டு போயிடுமே. ஆமாக்கா, இருந்தாலும் வருவான். நான் வரலன்னு சாதிச்சிருங்க. நான் சின்ன சின்ன வேலை பார்த்தா உங்களை காப்பாத்துறேன். ஐயோ, 3000 30 லட்சம் 30 கோடி சம்பாதிக்கிறேன்னு சொல்லி இப்ப சின்ன சின்ன வேலை பார்த்து நம்மள காப்பாத்துறேன்னு சொல்லுதே அக்கா. தம்பி தம்பி, ஜெயில உன்னை அடிச்சாங்களாயா? அடிக்கிறதுக்கு முன்னாடி தப்பிச்சு வந்துட்டேனே. அக்கா, இந்த காட்டு புண்ணியதான் சமாளிச்சிருங்க. நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். மெதுவா திறக்கிறது இல்லையா? விழுந்தா பல்லு உடைஞ்சிருக்கும். எங்க உங்க தம்பி? நீங்கதான் அவனே. என் நெஞ்சு பதற பதற, ஊர் ஜனங்க கதற கதற அந்த பிஞ்சு கையில விளங்க மாட்டேன் எடுத்துட்டு போயிட்டீங்களே. ஆமா, அவர் கட்டப்பொம்மை, நான் பானர் மேனு கைது செஞ்சு கூட்டிட்டு போய் தூக்கில போடுறாங்க. பிஞ்சு கையா அது? கஞ்சா கை. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டான். அவனை எப்படியும் புடிச்சே ஆகணும். இந்த வருமா, அவனை புடிக்கிற வரைக்கும் உங்க வீட்டு வாசல்லே டென்ட் அடிச்சு படுத்துக்கிறப்ப ஜாக்கிரதை. கொஞ்சம் தடுமாறிட்டேன், வெளியே சொல்லிடாதீங்க. கஞ்சா வித்தாலும் போலீஸ் பிடிக்குது, சாராயம் காய்ச்சினாலும் போலீஸ் பிடிக்குது, சீத்தாடினாலும் பிடிக்குது, திருநாலும் பிடிக்குது. போலீஸ் பிடிக்காம என் குடும்பத்தை காப்பாத்தணும். அது கொலை இருக்கா? அருமையான ஐடியா இருக்குன்னு. என்ன ஐடியாடா? அண்ணா, அந்த கார் வருதுண்ணா. ரத்த சாயத்தை ஊச்சிக்கிட்டு மூச்சு விடாம படுத்துக்க. மற்றத நான் பாத்துக்கிறேன். கொண்டா, இந்தாங்க. ஓடிவாங்க, அண்ணனை கார் அடிச்சுட்டு போயிட்டாயா? இங்க இருந்தவங்க ஓடி வாங்கய்யா. வாங்கய்யா, பாருங்கய்யா. ஓடி வாங்கய்யா, வாங்கய்யா. வந்து இந்த அநியாயத்தை பாருங்க. படுபாவே, ஆளு மேல காரை ஏத்திட்டு நிக்காம போயிட்டாயா? ஆள் காலி. தொடாத, போலீஸ் கேஸ். நாம தொடக்கூடாதுயா. ஐயா, அண்ணனை கார் அடிச்சு போட்டுட்டு போயிட்டா. நீங்க எல்லாம் காசு கொடுங்க. அண்ணனை தூக்கி போடணும். காசு கொடுங்க ஐயா. ஆமா, என்னது? கார் ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல இருந்துட்டானா? சரி சரி, 7 மணி அனுப்பி வைக்கிறேன். பணத்தை பாதுகாப்பா பாத்துக்கங்க. என்ன விட்டு ஓடி போக முடியுமா? நீ முடியுமா? தான நான 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 சரண நொன்னா. என்னாச்சு? காய்கார ஒருத்தர் அடிச்சு போட்டு போயிட்டாங்க. போலீஸ் வந்துருச்சுல்ல, இனி நமக்கு என்ன வேலை? வாயா போலாம். அட பாவி, நீயா? உன்னை உயிரோட புடிச்சு கொடுத்து ரிவார்டு வாங்கலாம்னு பார்த்தேன். எவனோ ஒரு படுவாவி போய் உன்னை கார்ல அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானடா. ஒரு பணக்காரன் செத்து இருந்தாலாவது அவங்க எல்லாம் வருவாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. இது அனாதை பணம். இந்த மாதிரி சாவு, போஸ்ட் மாடம், 10 பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸுக்கு தான் நம்மள அனுப்புவாங்க. மத்த பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிருவாங்க. இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அலைய வைக்குதே. டே, உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? ரத்தம் என்ன குரூப்? கட்டியா பண்ணி ரத்த மாதிரி இருக்கு. டீ குரூப்பா தான் இருக்கும். அட பாவி, இன்ஸ்பெக்டர் வர வரைக்கும் என்ன அனாதே அந்த இடத்துல உட்கார வச்சுட்டியடா. எவ்வளவு நேரம் தான் அந்த பண்ணிய பசியோட காத்துக்கிட்டு இருக்குது? பக்கத்துல ஏதாவது டீ கடை இருந்துச்சுன்னா பண்ண கிண்ண தின்னுட்டு வந்துருவோம். இவனை இப்படியே விட்டுட்டு போக கூடாது. அப்புறம் நாய் நரி வந்து இழுத்துட்டு போய் 1 மாசம் வச்சுட்டீங்க. அப்படிப்பட்ட உருவம். என்ன பண்ணலாம்? கரெக்ட். என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டு. சீக்கிரம் பேசிட்டு போன்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கான கட்டப்பா மாதிரி. இது இவனா பேசல, ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டுக்கும் பேசணும்னு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான். இது எங்க இந்த பண்ணி பணத்தை காணா? நரி நாய் எடுத்துட்டு போயிட்டா? நல்ல வேட்டை அதுகளுக்கு. ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே. அடிச்சவனையே கொண்டு போயிட்டானுங்களா? ஐயோ, ஊருக்காரங்க வேற பாத்துட்டு போயிட்டாங்க.
ஊருக்குள்ள போனா பேயின்னு விரட்டுவாங்க. நான் உயிரோடையும் போக முடியாது, போனமாவும் சுத்த முடியாது. ஐயோ என்ன ஒண்ணுமே, ஐயோ பணம்னு பேர் வாங்கிட்டேனே. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பேர்ல எக்கச்சக்கமான பெட்டிஷன். இப்ப பணம் இல்லாம போனோம். பணத்தை பாதுகாக்கிறத விட உனக்கு என்னையா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாரு. இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது, ஊருக்குள்ளேயும் தலைகாட்ட முடியாது. சிவா 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 சிவா. ஏழுமலையானே ஏழுமலையானே. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவன் தான் எல்லா இடத்துலயும் இருப்பானே. ஆமா ஆமா, அவர் துரும்புலையும் இருப்பார், தூண்லையும் இருப்பார். சாமி ரொம்ப தூரத்துல இருந்து வர மாதிரி தெரியுதே. ஆஹா, இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெரிய ஞானம். எப்படி கண்டுபிடிச்சீங்க? உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும். சாபாஷ். ஆஹா, ஓஹோ, பேஷ் பேஷ், பிரமாதம். ஆமா, சாமி கூட ரொம்ப தூரத்துல இருந்து ஓடி வந்த மாதிரி தெரியுதே. நான் வந்த வேகத்துக்கு ஒரு குதிரை ஓடியாந்தா குதிரை லாடமே தேஞ்சு போயிருக்கும். ஓஹோ. சாமி நீங்க ஏன் கசாயம் போட்டீங்க? இது கசாயமா? அது சுக்குலையில போடுறது இல்ல சாமி, காசாயம், அதாவது காய் உடை. ஓஹோ, அது ஒரு பெரிய ஸ்டோரி. பிரசி சாமி, எனக்கு வேலை இருக்கு சாமி, ஆனா நான் வேலையில இல்ல சாமி. வேலை இல்ல சாமி, ஆனா எனக்கு வேலை இருக்கு சாமி. என்ன தத்துவம், என்ன மகத்துவம். ஆமா, சாமி எப்படி? சாமி நான் உயிரோட இருக்க சாமி, ஆனா உயிர் இல்ல சாமி. உயிர் இல்ல சாமி, ஆனா உயிரோட இருக்க சாமி. ஐயோ, எனக்கு தாடிய பிச்சுக்கணும் போல இருக்கு சாமி, ஆனா பிச்சுக்க முடியல சாமி. உயிர் இருந்தும் இல்லாம இருக்கிற இந்த ஜீவன் உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமைப்படுற சாமி. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சாமி. நம்ம ரெண்டு பேத்தையும் கடவுள் எப்படி ஒண்ணு சேர்த்திருக்கான் பாத்தீங்களா? எல்லாம் அவன் செயல். ஞானவண்டிதா, திருச்சி தம்பலம், தேவாரம், தொர, பரமகுரு எல்லாம் உங்க அருள். என்ன சாமி போலீஸ்ல இருக்கிற பெரியாருங்க பேர சொல்றது மாதிரியா இருக்கு? இதெல்லாம் ஆண்டவனுடைய திருநாமங்கள். இத போலீஸ் அதிகாரிகள் வச்சுக்கிட்டா நாம என்ன செய்ய முடியும்? வாஸ்தவம் சாமி, நான் சின்ன சாமி, நீங்க பெரிய சாமி. உங்க அளவுக்கு எனக்கு அனுபவம் கிடையாது. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. எரும கண்ணு கூட்டி திண்ணையில படுத்துக்கிற மாதிரி. சுவாமி சுவாமி, அடியனுக்கு வயிற்று பசி அதிகமா இருக்கிறது, கொஞ்சம் ஆகாரம் வாங்கி கொண்டு வருகிறீர்களா? நீங்களும் தின்று விட்டு எனக்கு வாங்கி கொண்டு வாருங்கள். அந்தாங்க. என்ன சாமி சில்லறையா இருக்கு? நேர்த்திக்கு வசூல். சென்று வாருங்கள். நல்ல சுவாமி. என்ன எரிச்சல், என்ன அரிப்பு. ஒரு படையே வந்துரும் போல இருக்க. தாடி எடுத்துட்டு தாடி எடுக்க வேண்டியது இருக்கு. 8-7 மலை என்ன பிடிக்கிறதுக்காக இந்த வேகத்துல அலையிறியா? நல்ல வேலை, செட்டு கையோட கொண்டு வந்தது நல்லதா போச்சு. சேவிங் எடுப்புல வச்சுக்குவோம். ஆண்டவா, நல்ல நேரத்துல 8-7 மலை காட்டி கொடுத்த. எப்பா, இனிமே இங்க இருந்து ஆபத்து. அங்க வரட்டும். வாங்க சாமி, வாங்க சாமி. சிவா 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 சிவா. சுவாமி, தாங்கள் பசியாறி விட்டீர்களா? இந்த கட்டை 6 நாள் என்ன, 6 விட்டால் என்ன? சுவாமி தொடாதீர்கள். தேன் ஒன்று இருக்கிறது. இருந்து விட்டு போகட்டுமே, அதுவும் ஒரு ஜீவன் தானே, இதுலயே வாழ்ந்து விட்டு போகட்டும். நான் இன்றைக்கே காசி போறதா முடிவு பண்ணி விட்டேன். என்ன அப்படி திடீர் முடிவு? இன்னைக்கு தான் ஏட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? இன்னைக்கு தான் ஏட்ல எழுதி வச்சிருந்தது தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி இந்த திடீர் ஞானம்? உங்களுக்கு இட்லி வாங்க பண்ணலையா, அப்பதான் ஞானம் வந்தது. அடாடாடாடா, புத்தருக்கு போதி மரத்திலே ஞானம் வந்தது, உங்களுக்கு இட்லி கடையிலே ஞானம் வந்தது. யாராருக்கு எந்தெந்த லெவல்ல ஞானம் வருமோ அந்தந்த லெவல்ல தான் ஞானம் வந்திருக்கு. சாமி, இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணுகிறேன் பண்ணுகிறேன். சென்று வாருங்கள், சென்று வாருங்கள். இந்த தொண்டனுக்கு ஒரு குண்டன், சி தொண்டன். ஐயா, நீங்க கும்பகர தங்கவை தான் தேடி போறீங்க? ஆமா சாமி. அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். எங்க இருக்கான்? கோயில் மண்டபத்துல என்ன மாதிரி சாமியார் வேஷம் போட்டுக்கிட்டு இட்லி நின்னுகிட்டு இருக்கான். கேட்டா சொல்ல மாட்டான். அடி அடின்னு அடிச்சு மடக்கிருங்க. அப்படியா? சாமி, ஏட்டே உனக்கு வச்சேன்டா வேட்டே. லல்லலலா, லல்லலலா. ஒரே இடத்துல இருக்க கூடாது, இடத்தை மாத்திக்கணும். இதுதான் நமக்கு ராசியான இடம். பாத்தீங்களா, போலீஸ் உடனே காக்கா பிடிக்கிறான். இவனை விடவே கூடாது. நான் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நான் யார் தெரியுமா? நல்லாவே தெரியும். தங்கையா? ஐயோ, நான் தங்கையா இல்ல. பின்ன சின்னையாவா இல்ல பெரியயாவா? நான் சொல்றத கேளுங்க. ஐயோ, நீ தானே தங்கையா? நான் 8-7 மலை தான். அட பாவீங்களா, என்ன போய் கும்பக்கர தங்கையான்னு நொய்யி நொய்யி நொக்கி விட்டீங்களா?
கஞ்சா கடத்தவனை பிடிக்கிறதுக்காகவும் கும்பக்கரை தங்கையாவை பிடிக்கிறதுக்காகவும் மார்வேஷத்துல அலைஞ்சேன். என்ன இப்படி பேக்ல பின்னிப்பிட்டீங்களே ஐயா. சாரி. ஆமா சாரின்னு ஒரு வாரத்துல சொல்லிடுவீங்க. 10 நான் 2 மாசத்துக்கு போடணும். இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா, போங்க. நீங்க இந்த பக்கம் போய் தேடுங்கய்யா, போங்கய்யா. ஐயோ, அடிச்சு என்ன அவ்வையார் ஆக்கி விட்டாங்களே. எப்ப நான் நிமிருவேன்? ஏக்கா ஏக்கா யார் சாமி நீங்க? நான் சாமியும் இல்ல பூதமும் இல்ல, நான் தான் உன் தம்பி கண்ணாயிரம். அது போது கண்ணாயிரமா, நீ செத்து போட்டா சொன்னாங்களே, என்னடா அது கோலம்? நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன். எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். என்னடா உண்மை? வா, இங்க அநியாயத்தை வந்து பாரு. உன் தம்பியை பிடிக்கிறதுக்காக பொய்யான தாடி வச்சேன். கடைசியில வேர்வையில வேர் விட்டு உண்மையான தாடி ஆயிரும் போல் இருக்கே. பாத்தியா, எல்லாரும் அவங்க தாடிய அவங்கவங்க வாரிக்கிறவாங்க. நீ என் தாடிய வர்ற. இல்ல நீங்க வலிக்கும். அப்ப கடிக்கட்டுமா? ஐயோ, அதை விட வலிக்கும். அது பாரு, என்னது இது? அவர் பெரிய சாமியாரா, முற்றும் திறந்தவரு. அவன் முற்றும் திறக்கிறதுக்கு தான் அரிசியாரம் போட்டுக்கிட்டு இருக்கான். தங்கச்சிக்கு செவ்வாய் தோசை தீக்குறாரா? தோசை இல்லக்கா, வேஷம் போட்டு நம்மள மோசம் பண்றான். உங்க ஏரியா கொசு கண்ட ஏரியாவுல கடிக்குது. மலேரியா இல்ல, மலேரியாவா? மலை ஏரியாங்கிறேன். ஓஹோ, அந்த ஆள் யாரு தெரியுமா? யாரு? ஏட்டு ஏழுமலை. ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்னடா செய்யறது? கவலையே படாத, ஊரை கூப்பிட்டு சின்னக்கா கழுத்துல தாலியை கட்ட வை. ஐயோ, நனைஞ்ச வாட்டி தோசம் தரையா கூட்டிட்டு போனானே. எத்தனை வாட்டி தோசை கழிச்சானே தெரியலையே. அடியே ராக்கம்மா, மூக்கம்மா, மாமா, மச்சான் எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்களே, வாங்க, எல்லாரும் வாங்களே. கூப்பிடுறாங்களா? எல்லாரும் வாங்கலையா? ஏன் என்னாச்சு? என்னாச்சு என்ன கேக்குறியா? தோசை மாத்திக்கிற தோசம் தாடி அடியா. தாடி எப்படி எல்லாம் எடுக்க முடியாதுமா, கடையில போய் தான் எடுக்கணும். என் தங்கச்சிக்கு தோசை அடிக்கிறேன்னு சொல்லி குடும்பத்து வானத்தை எடுத்துட்டான். இந்த பாரு, ஒழுங்கா சொல்றேன், என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டிடு. உன் தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டுவேன். நீ முதல்ல அவன் கழுத்துல தாலியை கட்டு, அப்பதான் என் தம்பி வருவான். தம்பிய புடிச்சதுக்கு அப்புறம் தான் தாலியை நீ கட்டுவேன். முதல்ல கட்டு. சரி, கட்டுங்க. உன் தம்பி வந்தா தான் தாலி கட்டுவேன். நீங்க தாலி கட்டதுக்கு அப்புறம் தான் அவன் வருவான். சரி. கெட்டு போடா, கெட்டு போடா. அதனால இருக்கணும். சந்திரி, இந்த பாரு, உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டிட்டேன்னு நினைக்காத. உன் தம்பி வந்தா தான் எங்க 2 பேத்துக்கு முதல் இரவு. எங்க உன் தம்பி? வாழ்க வளமுடன். ஆஹா, இந்த சாமி எனக்கு நல்லாவே தெரியுமே. சாமி, எப்ப காசில இருந்து வந்தீங்க? இப்ப 1 மினிட். அடாடாடா, என் நேரத்தை பாத்தீங்களா? நான் தாலி கட்ட நேரம் கரெக்டா சாமி காசில இருந்து வந்திருக்காரு. சாமி, இவங்க தம்பி கஞ்சா கடத்துறான். அவனை சீக்கிரம் பிடிக்கணும்னு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. மகனே, கண்ணு மூடி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணு. இப்பப்பா அட பாவி, நீயா? இது எனக்கு முன்னாலே தெரிஞ்சிருந்தா அப்பவே உன்னை கைது பண்ணிருப்பேனே. அப்ப பிடிச்சா அப்பவே முடிச்சிருக்குமே. கிளைமேக்ஸ்ல பிடிச்சாதான் ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இன்ஸ்பெக்டர் சார், அரெஸ்ட் ஹிம். டோன்ட் டச் அப். இந்த கல்யாணம் முடிஞ்சு நானே இங்க வரலாம் இருந்தேன். கொஞ்சம் இருங்க. என்ன, நான் செஞ்ச குற்றத்துக்கு எனக்கு ஒரு 2-3 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. ஆனா இன்னையில இருந்து உனக்கு ஜென்ம தண்டனை. தீனி போட முடியாது. இன்ஸ்பெக்டர் லாரடியா? என் கல்யாணத்துக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா? உங்க கல்யாணத்துக்கு வந்த கூட்டம் இல்ல, எல்லாம் என் வாடிக்கைக்காரங்க. எனக்கு இல்லையா? ஆஹா. உனக்கா? இலக்கியவாதிய ஊர்வலமா கூட்டு போனா 10 பேர் வர்றாங்க. விஞ்ஞானிய ஊர்வலமா கூட்டு போனா 5 பேர் வர்றாங்க. கஞ்சா விக்கிற திருட்டு பையல கூட்டு போறேன், அவனை வழி அனுப்புறதுக்கு இவ்வளவு பெரிய கூட்டமா? நாடு எப்படியா உருப்படும்? நீங்க வர்ற வரைக்கும் பட்ட சரக்கு தானா? ஏய், யார் சொன்னது? யார் சொன்னது? யார் சொன்னதுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். அட விடுங்க ஏட்டையா, எவன ஒருத்தரிச்சல பேசுறான். நீ என்ன சொல்றது? ஐயோ, அடிக்காதீங்க. சும்மா அவரை அடிச்சீங்க, நடக்கிறத வேற. இது பாத்தீங்களா, கம்ப அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் சும்மா வர்றேன். எனக்கு எதுக்கு வம்பு? வர்றீங்களா? நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க. அடே அப்பா, எவ்வளவு பெரிய கூட்டம். நீங்க தேர்விலே நிக்கலாம். அடுத்த எலெக்ஷன் எப்ப? தகராறு வந்துருக்கு. வந்துருச்சு.